வணக்கம் and welcome to your favorite show அழைக்கலாம் சமைக்கலாம். ஒவ்வொரு நாளுமே பல பேர் பல வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை கேட்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டெலிஷியஸான ரெசிபிஸ் பற்றி ஷெஃப் பிரகாஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் பல டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445949338. ஓகே, ஷெஃப் பிரகாஷ் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே, குழந்தைகள் வாழும் ரொம்பவே சூப்பரா களை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு வீக் ஃபுல்லா சொல்லிட்டீங்க, இந்த வீக்கும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வேற என்ன வித்தியாசமா சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து வித்தியாசமா பார்த்தீங்கன்னா நம்ம கட்லெட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய கடைகள்லாம் அது வெளியில் அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டுருக்கோம். அது எப்படி வீட்டில் ஈஸியாக நம்ம இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு வந்து முக்கியமாக 2 விஷயம் கவனிக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கும்போது அது ஸ்வீட் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அது அவ்வளோதான் தண்ணி விடாது நீங்கள் அவிச்சதுக்கப்புறம். அது ஒன்று பார்க்க வேண்டியது. இன்னொன்று வந்து பிரெட் க்ரம்ஸு நீங்கள் வீட்டிலே செய்யலாம். எப்படின்னா ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய வச்சிட்டிங்கனாவே அது வந்து பிரெட் க்ரம்ஸாக ஆகிடும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் ஒன்று. இல்லைன்னா 2வது நம்ம தோசை தவா இருக்குல்ல, அதில் நல்ல மீடியம் ஃபயரில் வச்சிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பாகிடும். கிறிஸ்பானதுக்கப்புறம் அதை அப்படியே கையிலே நீங்கள் இது க்ரஷ் பண்ணிங்கன்னா, அதாவது உடச்சிங்கன்னா அப்படியே தூளாகிடும். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதில் எது உங்களுக்கு ஆப்ஷனாக கிடைக்குதோ இல்லை எப்படி இருக்கோ அதை பார்த்துங்க. இதுதான். இல்லை எனக்கு ரெடிமேடாக வாங்குறேன்னா வாங்கிக்கங்க. அதுதான் முக்கியமானது. உருளைக்கிழங்கை அவிச்சு எடுத்துட்டு தோல் இல்லாமல் அதை நல்லா மசிச்சுட்டு இந்த சைடு வச்சுங்க. இதுதான் வந்து கட்லெட்டுக்கான முக்கியமான பேஸு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கட்லெட் வேணாலும் பண்ணலாம். வெஜிடபிள் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம், ஃபிஷ் பண்ணலாம், ப்ரான் பண்ணலாம், கிராப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாத்துலேயும் முக்கியமாக அந்த கட்லெட்டில் வந்து கவனிக்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், இதில் வந்து நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் தான் சேர்க்கணும். மிளகுத்தூள் இல்லாதவங்க வந்து வேணால் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த மிளகுத்தூள் வந்து வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கருப்பு மிளகுத்தூள் அதை விட ரொம்ப நல்லது. உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளோ தான். இது எல்லாமே அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட போயிட்டு நம்ம பிடிக்கிற மாதிரி வர அளவுக்கு செஞ்சு பாருங்கள். சரியாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். வந்து வேறு எதுவுமே சேர்த்துக்க வேணாம். இதை மட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் வந்து மைதாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் அந்த நீங்கள் நம்ம கட்லெட் செய்கிறோம்ல, இப்போ ஒரு வெஜிடபிள் கட்லெட் செய்கிறோம் அப்படின்னா ஒரு கேரட்டு, பீன்ஸு எல்லாமே நைஸாக கட் பண்ணிக்கணும். கட்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ் வாங்குறோம்னா அது சின்னதாக உடச்சிக்கலாம். சிக்கன்னா நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். கிராப்லாம் சின்னதாக இருக்கும். ப்ரான்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதை அந்த உருளைக்கிழங்கில் போட்டு மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக வந்து இந்த லெமன் இருக்குல்ல, லெமன் இல்லாதவங்க லெமன் எனக்கு வந்து அது சேர்த்தா தண்ணி ஆகிடும் அப்படிங்க வந்துங்க ரா மேங்கோ பவுடர் இருக்குது, ட்ரை பவுடர், அது மட்டும் அது கூட போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு ஆயிலையும் ஃப்ரை பண்ணலாம். இல்லைனா நம்ம தோசை தவா இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் போட்டு 2 சைடும் போட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஷெஃப், ஒரு டெலிஷியஸான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் காயத்ரி, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் காயத்ரி. நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் 1 வருஷமா தாங்க சமைக்கிறேன். அப்படியா, சரி ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? இது வந்து இந்த இடியாப்பம் வந்து கோட்டெல்லாம் பார்த்தா நீளமா குண்டு குண்டா அழகா இருக்கு. ஆனா வீட்டுல செஞ்சோம்னா அந்த மாதிரி வர மாட்டேது. ஆட்டி செய்வாங்க, அது நல்லா இருக்குமா இல்ல பச்சை மாவுல செஞ்சா நல்லா இருக்குமான்னு செப்ட கேட்கணும். ஓகே ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு, உங்களோட கேள்விக்கு பதிலளிப்பார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்களா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. சொல்லுங்கம்மா. சார், இடியாப்பம் வந்து ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா நீளமா குண்டா அழகா இருக்கு. சரிம்மா. நான் இடியாப்பம் வந்து ஆட்டி இட்லி ஊத்தி பண்ணேன். பாத்தீங்கன்னா குட்டி குட்டியாம நான் சாப்பிட்டா இருக்கும், ஆனா குட்டி குட்டியா நீளமாவே இருக்க மாட்டேங்குது. சரி அதுதானே உங்களுக்கு இது சரி. இது மட்டும் தான் பிரச்சனை. ஆமாங்க, இது மட்டும் தான். அப்புறம் இந்த இது ஆப்பத்துக்கு சுத்தம் குழம்பு வைப்பாங்க கேரளா சைடு இல்லாம. ஆமாம்மா, அதுவும் சொல்லிருங்க சார். சரிம்மா, நான் சொல்றேம்மா. சார் கண்டிப்பா இந்த 2 டிப்ஸ் சொல்லுங்க சார். நீங்க 2 டிப்ஸ் கேட்டா 1 தான் சொல்றீங்க, 2 சொல்ல மாட்டீங்க. எனக்காக 1 மட்டும் சொல்லிருங்க சார். கண்டிப்பா உங்களுக்காண்டி நான் 2 டிப்ஸ் சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க சார். கட் பண்ணிடுவாங்க சார். சரிம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 டிப்ஸ் கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும்ல, அதனால தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த விஷயத்தை யாராவது ஒருத்தருங்க கேள்வி கேட்பாங்க, அது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுங்க. இவங்களுக்கு 2 இது கண்டிப்பாக சொல்லிடலாம். இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட பதம் தான் முக்கியமாக. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், உப்பு இது மட்டும் போடுங்க. அது ஒரு கொதி வந்தால் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா அந்த தண்ணியோட இது அடர்த்தி அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவு போட்டு கிண்டிங்கன்னா சரியான அந்த வெளியில் வரவே
வராது, அந்த அச்சிலேருந்து வராது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்து கவனிக்கும் போது இடியாப்பத்துக்கு வந்து 2-3 இது இருக்குது. ரொம்ப மெல்லிஸ் இருக்குது, இந்த ஓமப்பொடி சொல்லுவாங்கள்ல அது இருக்குது. அதில் நீங்கள் புளிஞ்சாவே போதும், இடியாப்பம் நல்லா வரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுங்க, உப்பு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த மாவை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. பத்தலைன்னா இந்த மாவை சேர்த்துங்க, தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து கேரளா அந்த ஆப்பத்து வந்து கேரளா கறி கேட்டிருந்தாங்க, ஒரு தேங்காய் கிரேவி. அது வந்து ரொம்ப சிம்பிள் தாம்மா. எப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாவே போதும். யாரும் நம்ம தேங்காய் எண்ணெய் அதிகமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சேர்த்துக்க மாட்டுறாங்க. தேங்காய் எண்ணெயில் சமைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு தாளிச்சிங்க, ஜீரகமும் தாளிச்சிங்க, இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டே தாளிச்சிங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது மட்டுமே போதும். அது கூட வதக்கிங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக வந்து தனியாத்தூள், இதெல்லாம் அதில் போட்டு வதக்கிட்டு இந்த சைடில் தேங்காவை நல்லா அரைச்சி வெள்ளையாக திருவி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் என்ன சிக்கனோ இல்லை ஒரு மட்டனோ போடுறீங்களா அதை தண்ணியோடு சேர்த்துக்கிட்டு இந்த குருமாவில் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. பொதுவாக பல பேர் வந்துட்டு 2 ரெசிபிஸ் கேட்குறாங்க. 2 ரெசிபி கேட்கும் போது அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க, கொஞ்சம் லென்த்தியாக பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குன்றதுக்காக தான் நீங்கள் டெய்லி கால் பண்ணுங்கள், ஒவ்வொரு ரெசிபியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலாக ஷெஃப் சொல்வார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்து பேர் மஞ்சுங்க. ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க மஞ்சு? நல்லா இருக்கிறேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சமையல் வந்து எங்கள் வீட்டில் சுண்டல் குழம்புங்க. ஓகே ஓகே ஃபைன். என்ன டவுட் கேட்க போறீங்க மஞ்சு? ஆப்பத்துக்கு வந்து கரெக்டாக அளவு தெரியணுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஷெஃப் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். சரிங்க. வணக்கம்மா. வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஆப்பத்துக்கு என்ன அரிசியில் போகணும்னு கேட்குறீங்களா இல்லை அளவு மட்டும் போதுமா? அளவு கரெக்டாக சொல்லணுங்க சார். நான் இப்போ செய்வேங்க, ஆனால் வந்து ரப்பாக வருதுங்க. சரி 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 நல்லா சாஃப்டாக வேணும். சரி சரி, நான் சொல்கிறேன் கவனி, சரிங்களா? ஆப்பத்துக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி செய்கிறேங்க. பச்சரிசியில் செஞ்சாவே ஆப்பம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே வந்து 1 கிலோ பச்சரிசி வாங்குறீங்கன்னா 300 கிராம் உளுந்து, அந்த அளவில் போதும். அது 1 கிலோ பச்சரிசி வாங்குறீங்க, உளுந்து இதெல்லாம் தனித்தனியாக ஊற வைக்கணும். ஒன்றாவே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரைக்க போகும்போது நல்லா கழுவிட்டு அரைக்க போகும்போது அது கூட வந்து தேங்காய் அரைச்சிங்கன்னா அது நல்லா புளிப்புத்தன்மை ஏற்படும். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டு அது கூட வந்து சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா புளிக்கும். நல்லா புளிச்சாதான் ஆப்பம் வந்து நீங்கள் பிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆப்பம் பிக்கும்போது சரியாக ரொம்ப ரப்பரியாக இருந்ததுன்னா அப்போ புளிக்கலாம் அர்த்தம். அப்போ வச்சுருங்க, ஒரு ½ டே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது நல்லா புளிச்சு வரணுமா, புளிச்சாதாம்மா ஆப்பம், புளிக்கலைன்னா ஆப்பம் கிடையாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். பல டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து டிஃப்ரெண்ட் ஐட்டமாக கேட்டுட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆப்பம், இடியாப்பம்னு சொல்லிட்டு தாண்டி வேறு ஏதாவது வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஐட்டம் இல்லை, வேறு ஐட்டம் இருக்குன்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? விஜி வேலூர்லேருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே ஓகே, வேலூர்ல ஓகே, வேலூர்ல எது ரொம்ப சூப்பரா இருக்கும்? எந்த சாப்பாடு? வேலூர் ஸ்பெஷல்னா என்ன? சூப்பரா தாங்க இருக்கு. என்னது? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு வேலூர்ல. சமையல் வந்து எது பெஸ்ட்னா வந்து ஆற்காடு பிரியாணின்னு சொல்றாங்க, அது நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஆற்காடு பிரியாணி செமையா இருக்கும் வேலூர்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. சரி ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு வந்து மேடம் கேழ்வரகு புட்டு வந்து எப்படி செஞ்சாலும் அது வந்து உருண்டை உருண்டையா அது வந்து பல இருக்கணும். எப்படி செய்யணும் சார் கிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் களி மாதிரி கட்டியாயிடுது, அப்படி இல்லாம உதிரியா சாதா புட்டு மாதிரி இருக்கணும் கேழ்வரகு புட்டு. எப்படி பண்றது? ஆமா ஆமா மேடம். ஓகே ஓகே. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு புட்டு சரியா வரலைங்களா? ஆமா சார், அது களி மாதிரி ஆயிடுச்சுங்க சார். பசங்க சாப்பிட மாட்டாங்க, பலன்னு வரணும். சரி சரி சரிம்மா, நான் சொல்கிறேன், சரிங்களா? சரிங்க சார். கவனிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு நம்ம சாதாரண அரிசி புட்டு கூட நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ண மாட்டுறாங்க. புட்டுக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த அரிசியை நல்லா காய வச்சுட்டு அதை வறுத்து, அதாவது காய வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் அதுக்கப்புறமா திரும்பவும் இட்லி மேலே வச்சா அது வந்து கெட்டி ஆகிடும். அதை எடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு
புட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதுதான் சின்ன சிம்பிள் தான். இது சிம்பிள் விஷயம் தான், நிறைய பேருக்கு அந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். நீங்கள் இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சர்மிளா பானு, பழனியில இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு? இன்னைக்கு நாங்க நோன்பு வச்சிருக்கறனால சாயந்தரம் தான் சமையல் செய்வோம். சரி சரி, ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமாங்க. இந்த அரிசி மாவு வீட்டுல அரைக்கிறது எப்படி அரைக்கணும் இடியாப்பத்துக்குன்னு கேட்கலான்ட்டு. இடியாப்பத்துக்கு தேவையான அரிசி மாவு. வணக்கம்மா. எப்படி அரைக்கணும்? வணக்கம்மா. வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க? கடையில அரிசி மாவு வாங்கினா நல்லா வருது இடியாப்பத்துக்கு. சரிம்மா. வீட்டுல அரைச்சா நல்லா வர மாட்டேங்குது, அது எப்படி அரைக்கணும்னு கேட்க. சரிம்மா, நல்ல கொஸ்டின் தாம்மா. இது வந்து ரொம்ப அருமையான கொஸ்டின் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தாம்மா. சிம்பிள். அது அந்த ஒரு டெக்னிக்கல் தாம தெரிய மாட்டேங்குது, வேற ஒன்றுமே கிடையாது. அந்த டெக்னிக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். பச்சரிசி வாங்குங்க, பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு அதை நல்லா கழுவுங்கம்மா. கழுவிட்டு வெயிலில் காய வைக்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். வெயிலில் காய வைக்கும்போது 1 வாரம் காய வச்சிங்கன்னா இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம். 1 வாரம் எந்த கைப்பாடாவது. இப்போ அரிசி வாங்குறீங்களே, அதை நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா காஞ்சி போடணும். காஞ்சி போடாமல் ஒரு பாதி காய்ச்சல்லையே, அதாவது ஒரு நாளைக்கு வைக்கிறாங்க, மறுநாளே போய் அரைச்சிடுறாங்க. அந்த ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் இருக்கும்போது அந்த இடியப்பம்லாம் சரியான பதமே கிடைக்கவே கிடைக்காது. நல்லா காய வச்சா மட்டும்தான் அந்த அரிசி மாவு 1 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு கூட வரும். அந்த காலத்துலலாம் ஏது டெக்னாலஜிலாம் இப்போ தானே வந்திருக்கு. அந்த காலத்துலலாம் 1 வருஷத்துக்கு 6 மாதத்துக்குலாம் அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணீங்கன்னா லைன்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டிவி பார்த்தும் பேசாதீங்க. நீங்கள் டக்குன்னு பேசினாலே போதும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன் செகண்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்லிடுறேன். 044445969338. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கிரேஸுங்க. ஓகே ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் இங்கே மெட்ராஸ்லேருந்து தான் பண்ணுறோம். ஓகே ஃபைன். என்ன லஞ்ச் வீட்டில் இன்னைக்கு? சாம்பார் வச்சுருக்காங்க. ஓகே, டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சாம்பாருங்க இன்னைக்கு. சரிங்க, டபுளாக பதில் சொல்றீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ரிமோட்டை எங்கே போட்டாங்க? சரி சரி, ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சாருகிட்ட வந்து அரிசியில உடைச்ச உப்புமா எப்படி செய்யறதுன்னு கேட்கலான்னு. ஓகே ஓகே, நொய் உப்புமா, அரிசி நொய் உப்புமா. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா. சரியா வரலைங்களா? சூப்பரா போகுது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. உடைச்ச அரிசியில உடைச்ச உப்புமா எப்படி செய்யறதுன்னு தெரியலங்க சார். சரி சரி, நான் சொல்றேன், கவனிங்க. சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். அதை வந்து நீ கொஞ்சம் அதை சூடு பண்ணிக்க சொல்கிறேன். அந்த அரிசி இருக்குல்ல, நீங்கள் சாதாரண உப்புமா எப்படி பண்ணுறீங்களோ அதே அளவு தான். இப்போ 1 கிளாஸ் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்களே, இதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க சொல்கிறேன். சூடு பண்ணிவிட்டு ரவை உப்புமா கூட நீங்கள் செய்யும்போது சூடு பண்ணிக்கிட்டு செஞ்சால் போதும். அது கொஞ்சம் பச்சையாக இருக்குமா, அது சரியாக வராது. நீங்கள் அதை கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாகிடும். கட்டி கட்டி ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த சூடு பண்ணுறது தான். இதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதும் போல் உப்புமா தாளிப்பீங்களே, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில்லை, அதுக்கப்புறமா தண்ணி, பெருங்காயத்தூள், தண்ணி வந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு கிண்டிங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அரிசியை போட்டு கிண்டிங்கன்னா அரிசி உப்புமா ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த ரவையை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். இந்த நொய்யை வறுத்துட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும்னு செஃப் சொல்லியிருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், என்னோட பேர் ஜெயக்குமார். ஓகே ஜெயக்குமார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். ஓகே, குக் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆமாம் மேடம், நான் குக் பண்ணுவேன் மேடம். நல்லா குக் பண்ணுவீங்களா, சுமாராக குக் பண்ணுவீங்களா? சுமாராக ஒரு குக் பண்ணுவேன் மேடம். எது சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்கிறதுலே பெஸ்ட்டு இதுப்பா அப்படின்னு சொன்னால் என்னது? நான் ஓரளவுக்கு இந்த பிரியாணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செய்வேன் மேடம். சரி சரி, ஓகே. இப்போ என்ன டவுட் கேட்க போகிறீங்க? ஆமாம் மேடம், இப்போ வந்து ஷெஃப் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த வாழைப்பழ தோசைன்னு ஒன்று பண்ணுவார். அதில் ஒரு டவுட்டும், அப்புறம் அந்த மிரப்பக்காய் கோடின்னு ஒரு ஆந்திரா சிக்கன் இருக்கு மேடம்.
ஓகே இந்த 2 விஷயத்தை அவர்கிட்ட கேட்கணும். ஓகே ஃபைன், லைன்ல தான் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஜெயக்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரகாஷ் ஷெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க. அதான் சார், நீங்க உங்களோட ஸ்பெஷல் இந்த வாழைப்பழ தோசை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நீங்க பண்ணும் போதெல்லாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இருந்தீங்க, நான் உங்களோட ஃபேனு. ஓகே, ரொம்ப இந்த மிரப்பக்காய் கொடின்னு ஒரு டிஷ் இருக்குல்ல சார், ஆமா, உங்களுக்கு அதோட ரெசிபி கொஞ்சம் வேணும். கண்டிப்பா சொல்றேன். வாழைப்பழத்துல என்ன டவுட் அந்த ரெசிபில? அந்த வாழைப்பழ தோசைன்னு ஒண்ணு பண்ணுவீங்களா? ஆமா, அதோட ரெசிபி சொல்லுங்க எப்படி. ஏன்னா அது ரொம்ப தண்ணியை எடுத்து நாங்க பண்ணும் போதெல்லாம் அது சரி, பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ச்சரே இல்லாம கொஞ்சம் ட்ரையா இருக்கும்ல. சரி சரி சரி, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ தோசை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான தோசை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் இது இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள். நான் இந்த ரெசிபி சொல்கிறேன், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து வாழைப்பழத்தை 2 வெரைட்டி வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை 3 வெரைட்டி அதிகமாக இதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகவே ஆகும். இதுக்கு வந்து மைதா மாவு, அரிசி மாவு. மைதா மாவு வந்து 1 கப்புனா 1/2 கப்பு வந்து அரிசி மாவு. அந்த அளவில் வாழைப்பழத்தை இது நல்லா தண்ணி மாதிரி நல்லா இடிச்சுக்கணும். முக்கியமானது அதுதான். இதில் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டிங்கன்னா இந்த வாழைப்பழம் வந்து என்ன ஆகிடும், கருப்பாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறதுக்கே சரியாக இது கிடைக்காது. வாழைப்பழத்தை நல்லா இடிச்சிங்க, நல்லா மசிச்சுக்குங்க. அது சொல்கிறேன், நல்லா தண்ணி மாதிரிக்கே கரைஞ்சிடும். தண்ணி மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது தண்ணியாக நல்லா அந்த அளவுக்கு லிக்யூடாக ஆக்கிக்க சொல்கிறேன் அந்த வாழைப்பழத்தை. அதுக்கப்புறமா மைதா மாவு போடுங்க, அரிசி மாவு போடுங்க. சுகர் வந்து மைதா மாவு 1 கப்பு போடுறீங்கன்னா அந்த அளவில் சுகர் போட்டால் போதும். உடச்ச முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதுவும் போடுங்க. இது அப்படியே மேலாம்பில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம தோசை மாவு, இட்லி மாவு அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணவே கூடாது. மேலாம்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏபி ஸ்பூன் சொல்லுவாங்க, ஆல் பர்பஸ் ஸ்பூனுன்னு. நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூனில் நீங்கள் தவாவில் சும்மா கொஞ்சமாக சின்ன அடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுட்டு நெய்யில் தான் இதை சுட்டு எடுக்கணும். நெய்யில் சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வசந்தி பேசுறேங்க. சொல்லுங்க வசந்தி, எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? பாம்பத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வசந்தி. நீங்க எது சூப்பரா சமைப்பீங்க? நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? நான்வெஜ் தான் நல்லா சமைப்பேன். ஓகே, வெஜ் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குமா? ஆமா, வெஜ்லாம் பசங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்றதுனால அதுல ஸ்பெஷலா கத்துக்கிட்டீங்க நிறைய விஷயம். ஆமா ஆமா. சரி, ஓகே. இப்போ என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? அது வத்த ரொம்ப பசங்க கேக்குறாங்க, அது சரியா எனக்கு வர மாட்டேங்குது தெரியுது. அதான் சரி இன்னொரு வாட்டி சார் கேட்கலாம் எனக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. அதான் வத்த குழம்பு வைக்கிறது தான் சரியா வர மாட்டேங்குது எனக்கு. அது சரி இன்னொரு ட்ரிப் நல்லா கேட்கலாம் அப்படின்ட்டு. சரிம்மா, நான் சொல்கிறேன், தண்ணியாக வைக்கிறீங்க சரிங்களா? ஆமா சார். சரிம்மா. வத்த குழம்பு வந்து நிறைய பேருக்கு அந்த தண்ணியாக வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் தக்காளி மட்டும் அரைச்சிக்கிட்டாவே போதும். தக்காளி அரைச்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்கும். ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தக்காளி தான் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஒரு 4 தக்காளி எடுத்துட்டிங்கன்னா 1 வெங்காயம் போதும். அந்த அளவில் எடுத்துங்க. 4 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வீட்டுக்கு அந்த குழம்புக்கு எப்படி எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த தக்காளி அரைச்சி, அதுதான் முக்கியமாக. அந்த கிரேவி தான் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது திக்காகும். அதனால் சொல்கிறேன், தக்காளி அரைச்சி வச்சுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா வந்து பூண்டு தாளிச்சிட்டு வெங்காயம் இதெல்லாம் இதில் வதங்கினதுக்கு அப்புறமா சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுவும் இந்த ஆயிலே நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு வத்தலை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஊற வச்சுட்டு அலசி போட்டிங்கன்னா அந்த உப்பெல்லாம் இருக்கும், அந்த உப்பெல்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த வத்த குழம்பு போடுங்க. இறக்க போகும்போது பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ரம்யா மேடம், கலியமலையிலேருந்து பேசுறேன். ஓகே ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ரம்யா. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? நான் இடியாப்ப மாவு வெயில்ல காய வச்சு சாருக்கு நான் மாதிரி செஞ்சேன். ஓகே. அது என்னன்னாக்கா எங்க நாத்துல என்ன சொல்றாங்க, சாஃப்டா வர மாட்டேங்குது. ஓகே, வெயில்ல காய வச்சு அந்த சாஃப்ட்னஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு செஃப் சொல்வார். அவுச்சி தண்ணி கொதிக்க விடுறாங்களா, தண்ணி கொதிக்க விட்டு அரிசியில் போட்டு வடிகட்டி அப்புறமா மிஷின்ல கொடுத்து அரைச்சி வந்து அது சாஃப்டா வருங்கிறாங்க. அப்படி செய்யலாமல் இப்படி செய்யலாமான்னு கேட்கலாமே மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா.
டெய்லியே அதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப சரிம்மா. டைம் மாத்திட்டீங்க இருக்கு 12:01. ஆமாம்மா மாற்றிருக்காங்க. இப்ப இந்த வீட்டுல தான் பார்த்துட்டு இருக்கேன். போன வாரம் 1 to 2 பார்த்துட்டு இருந்தேன். மாத்திட்டாங்க, சரி நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சரிம்மா சரிம்மா. இப்ப 12 to 1 சார் பார்த்துட்டு இருக்கேன். ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இடியாப்பம்? அந்த இடியாப்பம் நான் இங்க சொன்ன மாதிரியே வெயில்ல காய வச்சு 1 வாரத்துக்கு காய வச்சு மிஷினில் அரைச்சி தான் நான் டப்பால போட்டு வச்சுட்டு தேவையானப்ப செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் என் பசங்களுக்கு. சரி. அது என்னன்னாக்கா சாஃப்டா வர மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த நம்ம புளியரை அரிசி இருக்குல்ல, அதுல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு குடிக்கிற தண்ணிக்கு 1 கல் உப்பு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சேன். சரிம்மா. சாஃப்டா வர மாட்டேங்குது. செஞ்சு சூடா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அந்த மாவு உருட்டி செய்யறீங்களா? அந்த மாவு எப்படி இருந்தது? அழுத்தமா இருந்ததா சாஃப்டா இருந்ததா? சாஃப்டா தான் வருது, அழுத்தமா இல்ல. கொஞ்சம் அழுத்தமா அடுத்த வாட்டி செஞ்சு பாருங்க. அந்த மாவு பிசைறீங்களே நீங்க, அந்த தண்ணியில போட்டுட்டு கொதிக்குதுல்ல, அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உருண்டையா உருட்டிட்டு தானே அந்த இடியாப்ப அச்சில போடுவீங்க. ஆமாங்க சார். அதுக்கு முன்னாடி அந்த மாவு மிக்ஸ் பண்றீங்களே, அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கையில தடவிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னாவே அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும் அதுல. ஓகே சார். அதை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அது இல்லாமல் ஒன்று முக்கியமாக வேண்டியது, இது ஈரத்துணி போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் அந்த சூட்டோட அப்படி இருக்கும். அந்த ஈரத்துணி போடலை அப்படின்னா அது ரொம்ப கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் புளிஞ்சிங்கன்னா இடியாப்பம் இன்னும் நல்லா கல் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புளிஞ்சி வச்சுட்டீங்கன்னா, இல்லைம்மா புளிஞ்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன புளியாமல் அப்படியே வச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை புளிஞ்சிங்கன்னா அது கெட்டியாகிடும். அது இல்லாமல் இடியாப்பம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இடியாப்பம் செய்யும்போது எப்பயுமே நீங்கள் அந்த மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்களா, மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடியாப்ப புளிவோம்ல அந்த அச்சில் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஈரத்துணியில் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு ஒரு தட்டில் அச்சில் புளிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லேட்டாக கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இந்த உருண்டை தான் அப்படியே இருக்கு, அது ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. அது ஆற ஆற அது கெட்டியாகும். அது கெட்டி ஆக ஆக நீங்கள் இதில் இட்லியில் அவிச்சு எடுக்கும்போது இன்னும் அழுத்தமாகும். அதை சூட்டோட பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கெட்டியவே ஆகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி மாவு வெரைட்டிஸ் நீங்கள் கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் இடியாப்பம் செய்கிறதா இருந்தாலும் இது மாதிரி மாவு வெரைட்டிலாம் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக செய்ய வேண்டியது இருக்கும். கொஞ்சம் லெஷராக செய்யலாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் லதாங் மேம், குமராபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்திலிருந்து பேசுறேங்க மேம். ஓகே மேம் சொல்லாதீங்க, கீர்த்தினே சொல்லலாம். நீ இன்னைக்கு என்ன லஞ்ச் வீட்டில்? இன்னைக்கு பாவக்காய் பொரியல், ரசம், சாதம் மேம். ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டீங்களே. ஓகே ஃபைன். அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக கொஞ்சம் நேரம் நீங்கள் பொறுமையாக பேசலாம். உங்களோட ரெசிபி என்ன வேணுமோ நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் ரேவதி. ரேவதி எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் கரூர்ல இருந்து பேசுகிறோம்மா. ஓகே ரேவதிமா, வீட்டில் என்ன சமையல்? வீட்டில் சமையல் சாப்பாடு ஆக்கிருக்கிறோம், பூண்டு புளிக்குழம்பு வச்சிருக்கிறோம், சில்லி பண்ணியிருக்கிறோம். வாங்க சாப்பிட்டு போகலாம். ஓகே நிச்சயமா. கரூர்ல வச்சுட்டு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? நாளைக்கு வரேன் சரியா? தேங்க்யூ மேம், தேங்க்ஸ். சரி ஓகே ஃபைன். இப்போ டவுட் கேட்க போறீங்க. ஆமா, முறுக்கு எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு டவுட் மேம். ஓகே ஷெஃப் இருக்காரு. அந்த முறுக்கு வர மாட்டேங்குது. சாஃப்டா இருக்கு, இல்லனா கடுக்குன்னு இருக்கு. சரி நான் சொல்றேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். முறுக்கு எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வேணுமா, எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி? ஆமா சார், ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க சார். எங்களுக்கு இந்த அரிசி மாவுல பொட்டுக்கடலை மாவு போட்டு செஞ்சு செய்ய சொன்னாங்க சார். சரிம்மா. அதனால அது செஞ்சேன்னா எங்களுக்கு ரப்பா வருது, காடா கடிச்சு சாப்பிட முடியல. சரி அதனால என்னன்னு சொல்லுங்க சார். சரி நான் சொல்றேன், கவனிங்க. சரிங்களா? சொல்லுங்க சார். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கடலாம் அதுக்கு அப்படி போட வேணாம். நான் ஒரு சின்ன ரெசிபி மாதிரி சொல்கிறேன். இது செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன விஷயம்தான். பச்சரிசி வாங்குறீங்களா, அதை வாங்கிட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு அரைச்சிருங்க. கழுவிட்டு காய வைக்கும்போது நல்லா காய வச்சிங்கன்னா அது நல்லா பவுடராக இருக்கும். நீங்கள் முறுக்கு புளியும் போது நல்லா வரும். அது ஃபஸ்ட்டு டிப்ஸு. ரெண்டாவது டிப்ஸு, உளுந்து இருக்குல்ல, அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸு, அது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டாவே போதும். பட்டர் சேர்க்கும்போது அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை அளவு எப்படின்னா, இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் உளுந்து பவுட்ரு,
அந்த உளுந்து வறுத்துட்டு பவுடர் பண்ண சொல்கிறேன்னா அது கூட கொஞ்சமாக பட்ரு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து ஓமம் இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் முறுக்குக்கு எவ்வளோ பிசைவீங்களோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி பதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் முறுக்கு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்கள். ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஷெஃப். நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.